ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றேன். இந்த நிமிடத்திலிருந்து இந்த அம்மாவின் வாக்கினை நீ கேட்டால் உன் கர்ம வினைகள் அத்தனையும் விலகிவிடும். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றியது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் விளக்கமாக சொல்லிவிடத்தான் உன் அம்மா இங்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த செய்தியை மற்றவர்களுக்கு தெரிந்து கொண்டார்கள் என்றால் ஒன்று உன்னை பார்த்து இரக்கப்படுவார்கள், இல்லை என்றால் உன்னை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். உன்னுடைய நிலையை கண்டு சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பார்கள். உன்னுடைய கஷ்டங்கள் அவர்களுக்கு சந்தோஷமாக மாறிவிடும். அதனால் எதையுமே மற்றவர்கள் உனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். உன்னை பார்த்து இரக்கப்படவும் வேண்டாம், உன்னை கண்டு சந்தோஷப்படவும் வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன நடந்தாலும் அதை சரியாக புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இந்த அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி உன் வாழ்க்கை சம்பந்தமானது. என் பிள்ளையே, உன்னை சுற்றி எது நடந்தாலும் உனக்கு துணையாக இந்த அம்மா இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கெல்லாம் நீ பயப்படவே தேவையில்லை. ஆனாலுமே உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருந்த ஒரு உறவு, அதாவது நீ உயிராக நினைத்தது இதுதான் நம் வாழ்க்கை என்று நினைத்த ஒரு உறவு உன்னை மனதளவில் மிகுந்த வேதனைக்குள் ஆளாக்கிவிட்டது. அவர்களால் நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் என்னவென்று உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும். இந்த நேரத்தில் உன்னை நான் எவ்வளவுதான் ஆறுதல் படுத்த முயற்சி செய்தாலும் என் பிள்ளை உன் மனம் ஆறுதல் அடையவில்லை அல்லவா? என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எந்த விஷயங்களுமே ஆறுதலையும் நிம்மதியையும் கொடுக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையின் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை எல்லாம் சரியான கண்ணோட்டத்தில் புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்ல பாதையில் சென்று உனக்கு மன அமைதியையும் நீ விரும்பியபடி நல்ல வாழ்க்கையையும் உனக்கு அமைத்து கொடுக்கும். இந்த வாழ்க்கையில் உன்னை அளவைத்து சென்றவர்களின் மனது மாறிவிட்டது. இப்பொழுது அவர் உன்னை மீண்டும் தேடி வரப்போகின்றார்கள். அதற்கு காரணமும் உண்டு. அது என்ன தெரியுமா? அவர்கள் உன்னை விட்டு விலகி சென்ற பொழுது ஒரு மாய வலைக்குள் சிக்கி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது மீண்டும் அவர்கள் உன்னை தேடி வர காத்திருக்கின்றார்கள். அந்த மனம் என்னும் மாய வலைக்குள் இருந்து இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர தொடங்கிவிட்டார்கள். இந்த அம்மா சொல்வதை உன்னால் நம்ப முடிகின்றதா? என் பிள்ளையே, மாயவலை என்பது எவ்வளவுதான் யார்தான் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி மனதை மாற்றினாலும் உனக்கென்று ஒரு மனசாட்சி இருக்கின்றது அல்லவா? உன்னுடைய மனசாட்சி உன்னை கட்டுப்படுத்தினால் எந்த ஒரு தவறையும் இந்த வாழ்க்கையில் உன்னால் செய்ய முடியாது. ஆனால் உன் மீது கொண்ட அன்பு பொய்யென்று சொல்லி இன்னொரு உறவை இவர்கள் நாடி சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் நிச்சயமாக இவர்கள் உன்னை தேடி வருகின்ற இந்த தருணம் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் ஒன்றில்லை என்றால் இன்னொன்று என்று தன்னுடைய மனதை எப்பொழுதுமே மாற்றிக்கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே கவனமாகத்தான் இருக்க வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த அம்மா சொல்வது உனக்கு தெளிவாக புரிகின்றது அல்லவா? நேரத்திற்கு தகுந்தது போல தன்னை மாற்றிக்கொள்கின்ற சில உறவு எப்பொழுதுமே உண்மையான அன்பினை வெளிப்படுத்த மாட்டார்கள். தனக்கு தகுந்த சூழ்நிலை மட்டும் இருந்துவிட்டால் தன்னுடைய எண்ணங்களையும் இவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை பற்றி இவர்கள் பெரிதாக ஏற்றுக்கொள்வதும் கண்டு கொள்வதும் கிடையாது. அடுத்தவர்களுக்கு இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை பற்றியும் இவர்கள் ஒரு நொடி கூட சிந்திப்பது கிடையாது. யார் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி, அதையெல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி மட்டும்தான் இவர்கள் சிந்திக்கின்றார்கள். நாம் கஷ்டங்களை கொடுத்தால் இது மற்றவர்களுக்கு வேதனைகளாக இருக்கும். இவர்களுக்கு இதை கொடுக்கக்கூடாது, இது தவறு என்று பிறராக வந்து எடுத்து சொன்னாலுமே இவர்கள் கேட்பது இல்லை. இப்படிப்பட்ட நபர் உன் வாழ்க்கையிலிருந்து பிரிந்துவிட்டு
இப்பொழுது மீண்டும் உன்னை தேடி வரவேண்டும் என்று காத்திருக்கின்றார்கள். இவர்கள் உனக்கான துன்பங்களை அதிகமாக கொடுத்து இந்த வாழ்க்கையே நீ வெறுக்கும் அளவிற்கு சென்றவர்கள்தான். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே, நீ எதற்காகவும் உன் வாழ்க்கையில் நீ கண்கலங்கி நிற்காதே. எந்த விஷயத்திற்காகவும் நீ வேதனைப்பட்டு நிற்காதே. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் இந்த அம்மாவினுடைய அன்பு உன்னிடத்தில் இருக்கின்றது. என்னுடைய துணையும் உனக்கு இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களால் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே. ஒருவரின் மீது அன்பு வைக்கின்றார்கள், அவர்கள்தான் உலகம் என்று நம்புகின்றார்கள். ஆனால் அவர்களும் உண்மையாக இருப்பது போல நடித்துவிட்டு தனக்கான சூழ்நிலை சரியில்லை என்று தெரிந்தவுடன் நீ எதுவுமே எனக்கு இல்லை என்று சொல்லி உன்னை தூக்கி எறிந்துவிட்டு செல்கின்றார்கள் என்றால் அவர்களின் நோக்கமும் அவர்களின் குணமும் எப்படி இருக்கின்றது என்பதனை நீ யோசித்து பார்க்க வேண்டும் என் தங்கமே. அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்றால் உன்னை தேடி வருகின்றார்கள். இதுவெல்லாம் நீ கொடுத்த இடம்தான் என்று உன் அம்மாவினால் உறுதியாக சொல்ல முடியும். நீ எல்லா விஷயங்களிலும் இவர்களை மன்னித்து மேலும் மேலும் இவர்களுக்கு கொடுத்த வாய்ப்புதான் இன்று இவர்களை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றது. நாம் என்ன தவறை செய்தாலும் நமக்கு மன்னிப்பு என்பது எளிதாக கிடைத்துவிடும் என்கின்ற எண்ணம் இவர்களுக்குள் வரத் தொடங்கிவிட்டது. உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் என் பிள்ளை உன்னுடைய இரக்க குணமும் உன்னுடைய நல்ல மனமும் தான் காரணமாக அமைகின்றது. நீ தேவையில்லை என்று அவர்கள் சொன்னபோது நீ எந்த அளவிற்கு காயப்பட்டாய் என்பதனை எல்லாம் இந்த அம்மா ஒரு நாளும் மறக்கவில்லை என் பிள்ளையே. அம்மா சொல்வது ஒரே ஒரு விஷயம்தான். உன்னை தேடி வருகின்ற உறவானது நல்ல எண்ணங்களோடும் உண்மையான அன்போடும் உன்னிடத்தில் நடந்து கொள்கின்றார்கள் என்றால் உனக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை நீ ஒரு நாளும் உதாசீனம் செய்யக்கூடாது. அதுவே தன்னுடைய தேவைக்காகவும் சுயநலத்திற்காகவும் உன்னை தேடி ஒருவர் வருகின்றார் என்றால் அவர்களிடத்தில் நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்க குழந்தையே. தனிமையில் யார் இருக்கின்றார்களோ அவர்களால் தான் பல நல்ல முடிவுகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் எடுக்க முடியும் என்பதனை நீ மறந்துவிடாது. அப்பேற்பட்ட திறமை உன்னிடத்திலும் உண்டு. உன்னை தேடி வருகின்ற ஒரு உறவானது உன்னை காயப்படுத்திவிட்டு இப்பொழுது மனம் மாறி வந்திருக்கின்றது என்றெல்லாம் நீ இரக்கப்படாதே. ஏனென்றால் ஒரு முறை ஒருவரின் மனதை அதை காயப்படுத்தி விட்ட பிறகு எக்காரணம் கொண்டும் இவர்கள் எல்லாம் மன்னிக்க முடியாத ஒரு இடத்தினை நோக்கி சென்று விடுகின்றார்கள் அல்லவா என் பிள்ளையே. இந்த உறவை பற்றி உனக்கு ஏற்கனவே தெரியும் அல்லவா. இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களை கொடுப்பதும் அதைவிட அளவுக்கு அதிகமான துன்பங்களை கொடுத்து வருவதும் போதுமாகத்தானே இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு முறை நல்லபடியாக பேசினால் மறுமுறை உன்னை யார் என்று கூட கண்டு கொள்வது இல்லை. மீண்டும் மறுபடியும் உன்னை தேடி வர வேண்டியது அதுதான். அதன் பிறகு உன்னை யாரென்று தெரியாமல் இடையிலேயே விட்டுவிடுவது. இப்படியாகத்தானே இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை காலமும் வந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ இனிமேல் எதற்கும் வருந்த வேண்டாம். எந்த ஒரு கஷ்டங்களையும் நீ அனுபவிக்க வேண்டாம். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வசமாகும் என்பதனை நீ புரிந்து கொண்டு நல்ல விஷயங்களை மட்டும் நீ கடைபிடிக்க வேண்டும் என் பிள்ளையே. எப்பொழுதுமே தன்னிலை மறக்காமல் தெளிவாக நீ நடந்து கொள்ள வேண்டும். இன்னொருவருக்கு ஒருவரும் அடிமையாக இருந்துவிடக் கூடாது. மற்றவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்றபடி நீ ஆடிக்கொண்டிருந்தாயானால் அதற்கு அடிமை என்றுதான் பெயர். இவர்களின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பு எவ்வளவு அளவு கடந்தது என்பது உன் தாயானவள் எனக்கு தெரியும். அந்த அன்பை தான் அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்கின்றார்கள் என் பிள்ளையே. அதனால் அவர்களின் மாய வலையில் நீ ஒரு பொழுதும் சிக்கிவிடாதே. இப்பொழுது உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக அமைந்து கொண்டிருக்கின்றது. எக்காரணத்தை கொண்டும் அதை நீ இழந்து விடாதே. இந்த தாயானவள் என்றுமே உனக்கு துணையாகத்தான் இருந்து கொண்டிருப்பேன். நீ எதை நினைத்தும் கலங்காதே. உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் சக்தி தாயே துணை.
என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கு உன் அம்மா ஒரு முக்கியமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு தீய சக்தி அழியப் போகின்றது. அந்த தீய சக்திக்கு முடிவு கட்ட வந்திருக்கின்ற இந்த அம்மாவை நீ உடனே உள்ளே அழைக்க வேண்டும். அம்மா அதிசக்தி வாய்ந்த நேரத்தில் உன்னை காண வந்திருக்கும் பொழுது இன்று நீ என்னை உள்ளே அழைத்து விட்டாய். ஆனால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் ஈடேறிவிடும். உன்னை பயமுறுத்தியவர்கள், உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்கள், உனக்கு கஷ்டங்களை கொடுக்க துணிந்தவர்கள் என்று இவர்கள் எல்லாம் செய்த செயலுக்கு இந்த அம்மாவினுடைய கைகளிலிருந்து தண்டனை கிடைக்கப் போகின்ற நாள் இதுதான். இதுவெல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு உன் பக்கம் இனி ஒரு நாளும் அவர்கள் திரும்பி கூட பார்க்க நினைக்க மாட்டார்கள். என் பிள்ளையே, பொதுவாகவே உன் வாழ்க்கை கொஞ்சம் விசித்திரமானதுதான். எல்லோருக்கும் இருப்பது போல என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் இங்கு உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் சில நல்ல உள்ளங்களும் இருக்கின்றார்கள். ஆனால் எத்தனை நல்லவர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்களோ அத்தனைக்கும் சேர்த்து வைத்து ஒரு தீய சக்தி உன் வாழ்க்கையை அழிக்க துடித்து கொண்டு இருக்கின்றது. இதை தெரிந்து கொண்ட இந்த அம்மா அதை அப்படியே விட்டு விடுவேனாம்? நிச்சயமாக உடனே ஏதாவது செய்துவிட வேண்டும் அல்லவா? உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயத்தை உடனடியாக தீர்த்துவிட வேண்டும் அல்லவா? என் பிள்ளை, எத்தனை நாள்தான் நீயும் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய்? எத்தனை நாள்தான் இந்த வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருப்பாய்? உனக்கான முடிவுகளை கொண்டு வர இந்த அம்மா இந்த நாளின் இரவில் உன் கண்களில் நான் பட்டிருக்கின்றேன். என் குழந்தையும், நல்ல நேரத்தை நோக்கிய உன் வாழ்க்கை தொடங்கிவிட்டது. முதலில் தீய சக்திகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்றவுடன் நீ பயப்படாதே. இந்த தீய சக்தி சில மனிதர்களினுடைய எண்ணங்கள் தான். இவர்கள் உன் வாழ்க்கையில் நன்றாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக செய்கின்ற முயற்சிகள்தான். இந்த சூழ்ச்சியிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பு. அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் நிச்சயமாக உனக்கு எந்த அளவிற்கு மனமகிழ்ச்சியை கொடுத்ததோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த வேதனைகளும் இருந்ததுதான் என்பதுதான் உண்மை. இனிமேலும் இந்த வாழ்க்கையிலிருந்து நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெளியேறி விட வேண்டும் என்றோ, இந்த வாழ்க்கையை முடித்துவிட வேண்டும் என்றோ ஒரு நாளும் நினைக்காது. ஏனென்றால் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னுடைய பொறுப்பில் இல்லை. உன் அம்மா என்னுடைய பொறுப்பில் இருக்கின்றது. என்னை தெரியாத பிள்ளைகளாக நீ இருந்தாலும் சரி, இந்த அம்மாவை பற்றி உனக்கு தெரியாது என்று நீ சொன்னாலும் சரி, என்னை நீ வணங்கவே இல்லை என்றாலும் சரி, அம்மா உனக்கு எந்நாளும் காவலாக நிற்பாள் என்பதனை மறந்துவிடாதே. அது எப்படி உனக்கு நான் காவலாக நிற்பேன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, உனக்கு நான் காவலாக நிற்பதற்கு உன்னிடத்தில் ஒரே ஒரு தகுதிதான் இருக்க வேண்டும். உனக்குள் உண்மையும் நேர்மையும், யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாத குணமும் இருக்க வேண்டும். இது மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் இந்த அம்மா எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற ஓடோடி வருவாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளை, இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள், இத்தனை காலமும் நீ அனுபவித்த வேதனைகள், இதற்கெல்லாம் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் சில கெடுதல்களை நினைத்த சில மனிதர்கள், இவர்கள் அனைத்தையும் உன்னோடு இந்த மனிதர்கள் முக்கியமான காரணம். ஒரு சில நல்ல மனிதர்களினால் இவர்கள் செய்கின்ற விஷயத்திலிருந்து நீ தப்பித்து கொண்டிருக்கின்றாய். ஏனென்றால் அவர்கள் சரியான நேரத்தில் சரியான ஆறுதலை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். இதனால் தான் இத்தனை நாளும் உன்னை வாழ வைத்து கொண்டிருந்தது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. என் பிள்ளையில், இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் எந்த நிலை என்று நீ வருந்தாதே. ஏனென்றால் ஏறக்குறைய உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் நீ கடந்து வந்து விட்டாய். என் தங்கமே, இன்னமும் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது.
அதுவும் நீ என்னுடைய துணை கொண்டு நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய். ஆனால் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வென்றுவிட முடியும் என் தங்கமே. உன்னால் எதையெல்லாம் செய்ய முடியும் என்று நினைக்கின்றாயோ, எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்று நம்புகின்றாயோ, அதையெல்லாம் இந்த அம்மாவினுடைய பாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு. அம்மா உனக்கானதை சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனையும் நீ நம்ப வேண்டும். நீ மற்றவர்களை நம்புகின்றாயோ இல்லையோ, இந்த அம்மாவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இதுதான் கட்டாயமான உண்மை. என் மீது நீ நம்பிக்கை வைக்காமல் போவதற்கு காரணம் இருக்கின்றது அல்லவா? அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றவர்கள் எப்படி அவர்களின் மீது உன்னால் நம்பிக்கை வைக்க முடியும்? அதனால் ஒரு நாளும் இவையெல்லாம் எண்ணி நீ வருந்த வேண்டாம் என் குழந்தை. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு இந்த அம்மாவிடமிருந்து உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். அம்மா சர்வ சாதாரணமானவள் அல்ல. எவ்வளவு எளிதாக வாழ்க்கையை நான் விட்டுவிட மாட்டேன். உனக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்களுக்கு இந்த அம்மாவிடமிருந்து நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என் பிள்ளையே. இந்த அம்மாவின் அருமை என்னவென்று புரிந்தவர்களுக்கு நிச்சயமாக நான் சொல்கின்ற வாக்குகளில் இருக்கின்ற உண்மைகள் தெரிய வரும். உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது என்றால் என் பிள்ளையே, அதற்காக நீ எந்த ஒரு காலத்திலும் நமக்கு தெய்வம் துணை இருக்காது என்று எண்ண வேண்டாம். என்னை நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் என்றும் உன்னோடு உடனிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நான் சர்வ நிச்சயமாக பெற்று கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. எத்தனை முறை இந்த அம்மா உன்னிடத்தில் உறுதிவாக்கு தருகின்றேன், உனக்கானது உன் கைகளில் தருகின்றேன் என்று. ஆனால் நான் சொல்லும்போது கூட அதை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று தெரியவில்லை. ஆனால் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்ட பிறகும் நிச்சயமாக என்னை தேடி வந்து எனக்கு நீ நன்றி சொல்லத்தான் போகின்றாய். என் குழந்தை, எப்பொழுது எதை நினைத்து மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். அம்மா துரோகத்தை சந்தித்த பொழுது எனக்கு இந்த வாழ்க்கையே வெறுத்துவிட்டது என்று சொல்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, இந்த துரோகத்தை இப்பொழுது சந்தித்து விட்டாய் என்று முதலில் மனமகிழ்ச்சியோடு இரு. இப்பொழுதாவது உனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்று எண்ணி நீ மனநிறைவோடு இருக்க வேண்டும். இல்லை என்றால் எந்த நேரத்திலும் சரி இந்த வாழ்க்கை உன்னை போட்டு புரட்டி எடுத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. தீய சக்திகள் உன்னை சுற்றி வருவதற்கு உனக்குள் ஏற்படுகின்ற எதிர்மறை எண்ணங்களும் ஒரு காரணம். நேர்மறையான எண்ணங்களும் நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்று உன்னுடைய சிந்தனைகளும் உனக்கு சரியாக இருந்துவிட்டது என்றால் நிச்சயமாக உன்னுடைய சிந்தனைகள் எப்பொழுதும் சரியாக இருந்துவிட்டது. ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. உனக்கு கிடைக்காமல் போனதை எண்ணி நீ வருந்தாதே. இந்த அம்மா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டியதை நடத்தி தருவேன். நீ இந்த தீய சக்தி நம்மை சுற்றி இருக்கின்றதா இல்லையா என்று தெரிந்து கொள்ள முடியாமல் நிற்பாயானால் எப்பொழுது நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் வருகின்றதோ அந்த நொடி நீ புரிந்து கொள்ளலாம், நம்மை ஆட்டி படைத்த தீய சக்திகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி சென்றிருக்கின்றது என்று. இந்த வாழ்க்கையில் இவையெல்லாம் நம்மை விட்டு நீங்கி கொண்டிருக்கின்றது என்று நீ அந்த நொடி புரிந்து கொள்ளலாம். எதிர்வருகின்ற அத்தனை சூழ்நிலைகளையும் நீ எதிர்த்து நில். என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும்.